Good morning student. Today I am Prakash, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar. Today I am going to discuss about the topic Unit 2 Computer Science la Unit 1 completion பண்ணிட்டோம் up to 4 chapter வரையிலும். Unit 2 பார்த்தீங்க அப்படின்னா chapter 5 Python variables and operators அப்படிங்கிற டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணுறோம். Python variables and operators. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம C++ ஆல்ரெடி +1ல் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு அட்வான்ஸ்டு கண்டினியூ தான், அல்லது ஒரு அட்வான்ஸாக இருக்கலாம். அது C++ல் காட்டிலும் இதில் கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கலாம். அதுதான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஓகேங்களா. சரி, நம்ம ரெகுலராகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்லிப் டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டுடே மண்டே 10/8/2020 மண்டே ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஸ்லிப் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுங்க. எழுதி பேப்பர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக 1 வீக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷனுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கூலில் கொண்டு வந்து பேப்பர் கொடுத்துருங்க, அல்லது நாங்கள் ஒரு சில சென்டர்ஸ் சொல்லுவோம், அங்கே கொண்டு வந்து எங்களுக்கு பேப்பரை சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸ் ஒர்க் நோட்டு போட்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்றைக்கி இந்த chapter 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அதில் நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் நான் என்னென்னலாம் அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறனோ அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரோக்ராம் சொல்லணும், அதெல்லாம் நீங்கள் ரிட்டனாக எழுதியிருக்கணும். ஒரு கிளான்ஸ் அந்த நோட்லாம் கொண்டு வந்து 1 வீக்கில் அல்லது நெக்ஸ்ட் டைம் ஒரு என்றைக்காவது ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டில் கொண்டு வந்து நோட்டு சப்மிட் பண்ண சொல்லி சைன் வாங்க சொல்லுவோம். சரிங்களா, அது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஓகே, now we are going to discuss about the Python variables and operators. Python variables and operators. Okay, Python variables and operators அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். பைத்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இஸ் அ பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேரியபிள் இஸ் நத்திங் பட் எ நேம் ரெப்ரசன்டேஷன் ஆர் எ பர்டிகுலர் வேல்யூ ஸ்டோர் இன் த பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இங்கே நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மனிதன், எனக்கு ஒரு நேம் இருக்குது. எனக்கு நேம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், யூ கேன் கால். ஸோ அப்போ அந்த நேம் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு வேல்யூவை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அல்லது ஒரு ப்ராசஸை டன் பண்ண வைக்கணும். லைக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம், அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்ரேட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் C++ல் மொத்தம் டோட்டலாக 13 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை ஸ்டடி பண்ணியிருக்கோம். நான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைத்தான்லேயும் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஓகேங்களா, நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு லெசன்லுக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எதுக்காக இந்த லெசனை படிக்கிறோம், என்ன பர்பஸ்க்காக லெசனை படிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, நான் டிஸ்கஸ் பண்ணலாமா. ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு, இந்த லெசன் கம்ப்ளீட்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சிருப்பீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதாங்க நம்ம சொல்கிறோம். அப்ரிகேட் த யூஸ் ஆஃப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கே நம்மளுக்கு இந்த பைத்தானில் GUI அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, அண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் IDE, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனில் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். IDE ஃபார் கிரியேட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணும்போது 2 மெத்தடில் க்ரியேட் பண்ணோம். ஒன்று GUI மெத்தட்லையும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மெத்தட்லையும். அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா IDE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவோம். ஸோ அதாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒர்க் இன் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் ப்ரோக்ராமிங்.
அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒர்க் இன் இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிறது ஒன்று. இன்ட்ராக்டிவ் அப்படின்னு என்னென்னா, ஃபார் யூ கேன் கிவிங் எ கோட் தென் certain time to display the output. For example, you can giving input value to press the enter key. Now you can display the outputs. So the interactive. For example, ஒரு மவுஸ் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மவுஸ் அந்த மானிட்டரில் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்கிரிப்ட் ஆகும், ரோல் ஆகும். அதுதான் நம்ம இன்ட்ராக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் ப்ரோக்ராமிங், என்னுடைய ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராமை 2 மெத்தடில் வந்து டெவலப் பண்ணுறோம். ஒன் இஸ் இன்ட்ராக்டிவ், another one is a ஸ்கிரிப்ட் மோட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கிரியேட் அண்ட் அசைன் வேல்யூஸ் டு வேரியபிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை க்ரியேட் பண்ணுறோம். வேல்யூ க்ரியேட் பண்ணி அண்ட் அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள், ஒரு வேரியபிளுக்கான வேல்யூவை நான் கொடுக்குறேன், ஒரு வேரியபிளுக்கான வேல்யூஸை நான் கொடுக்குறேன். அதுதாங்க சொல்கிறாங்க கிரியேட் அண்ட் அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரியேட் அண்ட் அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். நவ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த concept and usage of different data types in Python. ரொம்ப important thing. பார்த்தீங்கன்னா understand the concept of usage different data types. அப்போது இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸும் ஸ்டடி பண்ணுறோம். ஓகேங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். appreciate the importance of usage in different types of operators. Importance and usage of different types of operators. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் யூசேஜ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நார்மலி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம C++ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது சேம் இன் பைத்தான்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிரியேட் பைத்தான் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய பைத்தானில் என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தான் நம்மளுடைய லெசனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது தான் 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ். அதில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே. The introduction. So that's a person is the Python create பண்ண person. அவர் தான் அங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம Python is a general purpose programming language created by யார் இதை கிரியேட் பண்ணாங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். Guido van Rossum from WCWI Syndrome Viscuda இன்ஃபர்மேட்டிக் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பைத்தானை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ பர்சன் டு டெவலப் த பைத்தான் ப்ரோக்ராம் which is a national research institute for mathematics and computer science in Netherlands, where you can develop the Python program அப்படின்னு சொல்கிறாங்க. Netherlands. Even if you ask in 1 mark which country or where you can develop the Python programming language அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா for the National Research Institute for Mathematics and Computer Science in Netherlands அப்படிங்கக்கூடிய பிளேஸில் தான் டெவலப் பண்ணாங்க. இன் 1991 எந்த இயரில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the language was released. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? 1991. 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா who developed, இது ஒரு 1 மார்க்கு. தென் which CWI அது ஒரு 1 மார்க்கு. when the institute டெவலப் பண்ணாங்க அது ஒரு 1 மார்க்கு. தென் which place டெவலப் ஆனது ஒரு 1 மார்க்கு. ஸோ டோட்டலி அண்ட் இயர் ஒரு 1 மார்க். 1 2 3 4 5 1 மார்க்ஸ் இருக்குது இந்த பேராகிராஃப்ஸில். ஆஃப்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன். பைத்தான் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம்
யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானுங்கிற நேம் பிபிசி காமெடி சீரியஸ் ஃப்ரம் 70s அதிலிருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பைத்தான் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் பிபிசி. இது ஒரு 1 மார்க். எங்கேருந்து இந்த நேம் காட் பண்ணாங்க, எங்கேருந்து இந்த நேம் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு 1 மார்க் கொஷினாக கேட்பாங்க. மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ், மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் அதனுடைய நேமை எடுத்தாங்க, என்னுடைய பைத்தான் அப்படிங்கிறத. பைத்தான் சப்போர்ட்ஸ் போத், இது பார்த்திங்கன்னா இது ஒரு 1 மார்க் கொஷின். பைத்தான் சப்போர்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் கிட்டத்தட்ட 8 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டடிட் வெல் இன் திஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ டெவலப் த பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூஷனில் டெவலப் பண்ணாங்க, யார் டெவலப் பண்ணாங்க, நான் எந்த இயர் டெவலப் பண்ணாங்க, அதுக்கடுத்தது எந்த பிளேஸில் டெவலப் பண்ணாங்க, நெதர்லாண்ட். அண்ட் ஆஃப்டர் தட் இயர் அண்டு பிபிசி காமெடி சீரியஸ் ஃப்ரம் 70s, மன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ், பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தான் சப்போர்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க, போத் ப்ரொசீஜரல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So if you ask in a 2 mark question, what are the key features of Python programming language? What are the key features of Python programming? It is a general purpose programming language. One more thing, இது என்னன்னு சொல்றாங்க, it is a general purpose programming language which can be used for both scientific and non-scientific programming. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பைத்தானுடைய ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா for scientific and non-scientific programming அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய பைத்தானை இது மாதிரி 2 மெத்தடில் டெவலப் பண்ணால் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் 2 இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், it can be used for both scientific and non-scientific programming அப்படின்னு சொல்கிறாங்க. scientific and non-scientific programming. It is a platform independent programming language. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் அது 1 மார்க் கொஷின். பைத்தான் இஸ் எ டேஷ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ பைத்தான் என்னது, எ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே என்னுடைய கம்பைலர், டேட்டாபேஸ் ஆர் எல்லா ப்ராசஸும் அதுலேயே இருக்கும். அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். The programmers written in Python are easily, Python program எப்படி ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா easily readable and understandable. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், பைத்தான் ப்ரோக்ராமை யார் ரீட் பண்ணாலும் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும், அண்ட் ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். those who created or other users to watch a program, it is easiest ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாங்க நம்மளுடைய கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தானில் 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? நான் அதுக்கடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய வேர்சன் உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா த வேர்சன் 3.x வேர்சன் 3.x ஆஃப் பைத்தான் IDLE அதோட எக்ஸ்பான்ஷன் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட், அதுதான் IDLE அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். இட் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் த வெப் ரிசோர்ஸ். இது எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ ரிசோர்ஸ். வெப் ரிசோர்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிங்க பைத்தான் எப்படி சார் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ we are going to enter the web resources www.python.org அப்படிங்கக்கூடிய டாபிக் உள்ள நீங்கள் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் என்ட்ரு ஆகி
நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கால் பண்ணுங்கள் எனக்கு, நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன், அல்லது ஹவ் யூ கேன் இன்ஸ்டால் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஓகே, ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways. என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னா 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். How many way to return in your Python program? For 2 way you can write in your Python programs. Ways, namely one is a interactive mode, another one is a script mode அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். How many way to write a program? One is a interactive mode and another one is a script mode அப்படின்னு சொல்கிறாங்க. In interactive mode allows use to write codes in Python command prompt. இந்த interactive mode அப்படிங்கிறது எப்படி ரைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா for Python command prompt, Python command prompt தான் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Whereas script mode programs can be written stored as a separate file with the extension. ஸோ பைத்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பைத்தானில் 2 மெத்தடில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொமோட் அப்படிங்கக்கூடிய கமாண்ட் மூலிமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அண்டு அனதர் ஒன் ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைத்தான் எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகுனா செப்பரேட் ஃபைல் .py 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பைத்தான் த டேஷ் extension are used to store in your program. ஸோ அப்போ .py அப்படிங்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? ஸோ இன் திஸ் மெத்தட் டு ஸ்டோர் இன் யுவர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மோடையும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக கொடுத்துருக்கூடியது பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ராசஸ் ஆகுங்கிறத நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இன்ட்ராக்டிவ் மோட் பைத்தான் கோட் கேன் பி டைரக்ட்லி டைப்ட் அண்ட் தேர் இன்டர்பிரட்டர் displays the results immediately. The interpreter displays the results immediately. என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்டிவ் மோடில் பைத்தான் கூட கேன் பி டைரக்ட்லி டைப்டு அண்ட் தேர் இன்டர்பிரட்டர் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட்ஸ் இமிடியேட்லி. அது என்ன ஆகும், ப்ரோக்ராம் டைப் பண்ண கண்டினியூஸாக என்னுடைய ரிசல்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். The interactive mode can also be used as a symbol calculator. இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஆஸ் அ சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா. நவ் இதில் எப்படி நம்ம இன்வால்வ் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இன்வோக்கிங் பைத்தான் IDLE இப்போ யூ ஆஸ்க் இன் 2 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. How will you invoke Python IDLE அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ the following command can be used to invoke Python IDLE from Windows OS. ஸோ நவடேஸில் பார்த்தீங்கன்னா Windows 10 யூஸ் பண்ணுவீங்க, Windows 10.0 யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க சொல்லியிருக்கிறது Windows OSல சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் Windows 8, Windows 7, ஸோ அந்த ப்ராசஸில் சொல்லியிருக்கோம். Now we can follow the steps as start all programs Python 3.x. அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் அதுதான் முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். www.python.org அப்படிங்கிற பிளேஸில் போயிட்டு உங்களுடைய version 3.x ஆஃப் பைத்தான் IDLE அப்படிங்கக்கூடிய version இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ். ஸோ ஆஃப்டர் பைத்தான் 3.x IDLE பைத்தான் 3.x இப்போ அப்டேட் வருதுன்னா அதில் அவைலபிலிட்டியாக இருக்கும், நோ ப்ராப்ளம். ஈவன் 8 இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைத்தான் 8.x இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் அது என்ன சார் 3.x இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, 8 கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம்.
ஓகே. நவ் IDLE Python 3.x அப்படிங்கிறத நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆர் கிளிக் Python ஐகான் ஆன் டெஸ்க்டாப் இஃப் அவைலபிள். என்னுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் கேட்கும், அல்லது நீங்கள் ஷார்ட்கட்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஐகான் டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் கிளிக் டு த ஐகான். ஆர் நவ் Python IDLE விண்டோ appears show in figure. உங்களுக்கு அந்த பைத்தானுடைய விண்டோ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய இன்ட்ராக்டிவ் மோடில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா Python IDLE விண்டோ appears as show in figure 5.1 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மெனு பார், அந்த மெனு பாரில் இதுதான் மெனு பார் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் மேலே டாப்பில் டைட்டில் பார். நான் இது என்ன சார் இங்கே ஏரோ மாதிரி 3 சிம்பிள்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா Python ப்ரொமோட் அப்படின்னு சொல்லுவோம். Python ப்ரொமோட் ஈச் ஒன் லைனில் அது என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த விண்டோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா Python IDLE விண்டோ அப்படின்னு சொல்ல முடியும். Python IDLE விண்டோ. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சம் டிஸ்கிரிப்ஷன். The promote indicates that interpreter is ready to accept the instructions. Therefore the promote on screen means IDLE is working in interactive mode. IDLE is working in interactive mode அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த IDLE அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ராக்டிவ் மோடில் ஒர்க் ஆகும். Now let use try as a symbol calculator. இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவ் மோட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ராசஸ் ஆகிற மாதிரி ப்ராசஸ் ஆகும். அதுக்கு வேல்யூ கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஆஸ் சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். Therefore the promote screen means IDLE is working in interactive mode. Now let use try as a symbol calculator or by using a simple mathematical expression. இதில் ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு டன் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? நவ் அதுக்கடுத்தது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நவ் கால்குலேட்டர் மாதிரி இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஃபார்ம் வேல்யூ கொடுத்துருக்கேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 5 + 10. இங்கே எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். 2 வேல்யூ கொடுத்துருக்கேன் 5 and 10 to totally add 15 to display it. Now after that for 5 + 50 into 10 ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். இது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. ஏன் இது எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ரேட்டர் காம்பினேஷன். ஸோ 1 or more operator to combination of working it is called as expression அப்படின்னு சொல்லுவோம். It is a expression. So 5 + 50 into 10. So 505. After that 5 into 2 for 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ரிலேட்டட் அப்படியே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்காங்க. Python ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஹெட்டிங் லைன் டிஸ்பிளே ஆகிறதுக்கு x = 10 நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன். இதுதான் வேரியபிள் x is a வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் 10. y = 20. yங்கிறது வேரியபிள், 20ங்கிறது நார்மல் நான் வேரியபிள். ஸோ என்னுடைய எக்ஸ்பிரஷன் ஆப்ரேஷன் என்னது z = x + y வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் done the process print the sum z. Finally the value as the sum equal to 30. Finally the value sum equal to 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that is the example program. After that your screen one interactive mode program ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம பார்த்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு டாப்பில் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக. ஸோ அகைன் திரும்ப என்ன பண்ணிடலாம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனி ஸ்ட்ரிங் இன் திஸ் பிட்வீன் ஃபார் த ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிட்வீனில் கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங் எனக்கு என்ன ஆகும் எல்லாமே அப்படியே டிஸ்பிளே ஆகும். அங்கே கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நவ் x = 10 y = 20 z = x + y. ஃபார் 10 வேல்யூ ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் த வேல்யூ வேர் இன் z. ஸோ ஆஃப்டர் யூ கேன் டிஸ்பிளே as sum.
அது எங்கே டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ அதுதான் அங்கே இன்ட்ராக்டிவ் மோடில் நம்மளுக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வரையிலும் பார்த்தீங்கன்னா ஹவு இன்வோக்கிங் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், இதை ரைட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு பேசிக்காக ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதில் இன்வோக்கிங் பைத்தான் IDLE அதில் எப்படி இன்வோக் ஆகிறது, எப்படி நம்ம ஒரு ப்ராசஸை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகுதுங்களா? நவ் த செகண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி a script is a text file containing the Python statement அப்படின்னு சொல்கிறோம். text file containing the Python statements. ஸோ பேசிக்காக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா a script is a text file containing the Python statements அப்படின்னு சொல்கிறோம். Python scripts are reusable code அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. Python script என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Python script are reusable code once the script is created. Once the script is created, it can be executed again and again without retyping. You understand? புரியுதுங்களா? ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அதை டைப் பண்ணோம் அப்படின்னா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சாரி எதில் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடில், மாற்றி சொல்லிட்டேன். இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம ஒரு கோடு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஒரு டைம் டைப் பண்ணிட்டு அப்படி என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், அப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு லிமிட் ஆயிரும். திரும்ப அந்த ப்ராசஸை பார்க்கணும் அப்படின்னா திரும்ப அந்த கோட் டைப் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் மோட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. once the script created, it can be executed again and again one or more time நம்ம இதை என்ன பண்ண முடியும்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டே இருக்க முடியும். வித்தவுட் ரீடைப்பிங், திரும்ப நம்ம அதை டைப் பண்ண தேவையில்லை. the script are editable. without retyping the scripts are எடிட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ண முடியும், திரும்ப எடிட் பண்ண முடியும், மாற்ற முடியும், சேஞ்சபிலிட்டி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மோடில் நான் ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரியேட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இன் பைத்தான் you can follow the steps. choose file, new file or press Ctrl+N in Python shell window. ஸோ என்னுடைய ப்ராசஸில் என்னது, ஃபஸ்ட் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிடணும். அதில் ஃபைல் நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம், நியூ ஃபைலுங்கிறத செலக்ட் பண்ணோம், ஆர் Ctrl+N அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பார் கோடை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில். ஓகே, நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த விண்டோ உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்டைட்டில்டு விண்டோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைல் போயிட்டு நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு ஸ்கிரிப்ட் விண்டோ உங்களுக்கு ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். நான் அதுக்கடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்டைட்டில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் சேவ் பண்ணல, நேம் கொடுக்கல. ஸோ how we can giving a name for untitled blank script text editor. இதுதான் என்னுடைய என்னது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர். will be displayed on screen show in below. இங்கே அந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நான் ஆஃப்டர் இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். டைப் த ஃபாலோயிங் கோட் ஸ்கிரிப்ட் எடிட்டர். இந்த கோடை என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் எடிட்டரில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். A = 100, B = 350, C = A+B. இந்த ப்ராசஸ் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட்டட். ஸோ இதான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய பைத்தான் சாம்பிள் கோட் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸாக பார்த்த ஒரு விண்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Untitled blank Python script editor அப்படின்னு சொல்லலாம். Untitled blank Python script editor.
ஸோ இதில் தான் என்னுடைய வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். now after that சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராசஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இன் பைத்தானில் பார்த்தோம். அதுக்கடுத்தது க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நவ் சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நார்மலி a simple process அப்படின்னு சொல்லலாம். normally a simple process, so we can use in the key as file save or control plus s. file save or control plus s key யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணலாம். தென் ஆஃப்டர் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்க முடியும். now after that உங்களுக்கு தெரியும் ஃபைல்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது ஒன்று சேவ் கொடுக்கலாம், ஆல்ரெடி சேவ் பண்ணதை நான் போய் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், சேவ் ஆஸ். ஸோ டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ஷோயிங் ஃபிகர் ஃபைல் லொக்கேஷன், என்னுடைய ஃபைல் வேர் ரிகன் அவைலபிலிட்டி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்மளுக்கு நம்மளுடைய ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கானுங்கிற ஃபைல் சேவ் ஆனது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நான் ஆஃப்டர் தட் நம்மளுக்கு தெரியுங்க நம்மளுடைய ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும் வித் அதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா பைத்தான் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் டைப் அப்படிங்கிறதுல பைத்தான் இங்கே பாருங்க கொடுத்துருக்கோம், பைத்தான் டைப் டாட் py அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே ஃபைல் நேம் கொடுத்து நம்மளுடைய ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைத்தான் ஃபைல் டாட் py அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க demo1.py அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கொடுக்கணுங்க நெசசிட்டி இல்லை. ஃபைலோடைய நேம் கொடுத்து நீங்கள் கீழே சேவ் ஆஸ் டைப்பில் பைத்தான் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நான் கிளிக் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் என்ன ஆயிரும், சேவ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா in save as dialog box, in the save as dialog box select location where you want to save your பைத்தான் கோட். நம்மளுக்கு தெரியும் நம்ம இப்போ ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த ஃபைலை வேர் யூ கேன் ஸ்டோர் பண்ண போகிறோம், டி ட்ரைவா இ ட்ரைவ் ஆர் சி ட்ரைவ் ஆர் எந்த ட்ரைவ் அப்படிங்கிறத லொக்கேஷன் சேவ் பண்ணோம். அந்த லொக்கேஷன் ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சைடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். அண்ட் டைப் த ஃபைல் நேம் இன் ஃபைல் நேம் பாக்ஸ். அண்ட் தென் நம்மளுடைய ஃபைல் நேம் என்ன பண்ணுவோம், ஃபைல் நேம் அப்படிங்கிறதுக்கு பாக்ஸில் டைப் பண்ணுவோம். Python files are by default saved with extension .py. இது பார்த்திங்கன்னா அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துக்குவாங்க. நம்ம கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை, .py அப்படின்னு கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா மட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவாங்க. அது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்குவாங்க. ஃப்ளாஷ் ஒர்க் நோட்டில் எழுதிருக்கலாம். Those while creating a Python script using Python script editor no need to specify the file extension. அவங்களே சொல்லிட்டாங்க, நான் ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணும்போது no need to specify the file extension, நான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை. நான் அதுக்கடுத்தீங்களா ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன், ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன் டு சேவ் யுவர் பைத்தான் ஸ்கிரிப்ட், டு சேவ் யுவர் பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஆஃப்டர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்டில் இது எப்படி நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் மோட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ் மோட் பார்த்தோம், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட் பார்த்தோம். அந்த ஸ்கிரிப்ட் மோடில் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணிட்டு நவ் சேவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நவ் ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கோயிங் டு எக்ஸிக்யூட் இன் யுவர் ப்ரோக்ராம். Now after going to execute in a finally completed save in your program, save பண்ணிட்டோம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். சூஸ் ரன் மாடியூல் ஆர் ப்ரெஸ் F5. சூஸ் இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ரன் மாடியூல் இங்கே பார்த்தீங்கன்னா மெனுவில் ரன் அப்படின்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரன் மாடியூல் ஆர் F5 டாட் வர 1 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு ஷார்ட்கட், வாட் இஸ் ஷார்ட்கட் கீ டு எக்ஸிக்யூட் யுவர் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா F5 அப்படிங்கிற கூட நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நவ் இஃப் யுவர் கோட் ஹாஸ் எனி எரர் இட் வில் பி ஷோ இன் ரெட் கலர். இது எப்படி அண்டர்லைன் ஆகும் பாரு, 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம்.
என்னுடைய கோட் if you have any error it will be showed in என்ன கலரில், ரெட் கலர். The IDLE window and Python describes the types of errors occurred. The Python describes the types of error occurred அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிரும். இன்கேஸ் எரர் இருந்தது அப்படின்னா ரெட் கலர் ஷோ ஆகிட்டு அது என்ன எரருங்கிறத இண்டிகேட் பண்ணுவாங்க. டு கரெக்ட் த எரர்ஸ் go back script editor, make corrections, save file using Ctrl+S or file save, Ctrl+S save or file save அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Ctrl+S or file save அப்படிங்கிற டாபிக் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் எக்ஸிக்யூட் இட் அகைன், திரும்ப அகைன் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்க்க முடியும். சரிங்களா, ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்ட போதாது, நம்ம எனி மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், திரும்பவும் நம்ம கரெக்ஷன் ஏதாவது ஸ்கிரிப்ட் எடிட்டர் மேக் கரெக்ஷன்ஸ் ஃபைல் Ctrl+S ஃபைல் சேவ் அப்படிங்கிறது திரும்ப பண்ணோம். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட் இட் அகைன். ஸோ ஃபைல் ஆல் த ஃப்ரீ கோட் output will appear in IDLE window of Python as shown in figure. திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ எங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும், sum equal to 450 அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒரு விண்டோவில் நம்மளுக்கு ஷோ ஆகும். சரிங்களா, ஸோ இங்கே தான் நம்மளுடைய பைத்தான் ஸ்கிரிப்ட் அவுட்புட் விண்டோ இது மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். பைத்தான் ஸ்கிரிப்ட் அவுட்புட் விண்டோ இது மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம முன்ன பார்த்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் த சம் ஈக்குவல் டு 450 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நவ் இது வரையில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக இது வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பேசிக் இன்ட்ரடக்ஷன், கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங், அதில் எப்படி இன்வோக் ஆகிறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இன் பைத்தான், ஹவ் யூ கேன் கிரியேட்டட். ஆஃப்டர் சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட், சேவிங் பைத்தான் எப்படி சேவ் பண்ணுறது. ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட், பைத்தான் கோடு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது இது வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகே சார், இப்போ பேசிக்காக நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளான்ஸ் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். பைத்தானை எப்படி நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி நம்ம அதில் ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறது, அது ரெண்டு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் க்ரியேட் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் மோடில் க்ரியேட் பண்ணலாம். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா, ஸோ அதில் நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஹவ் யூ கேன் சேவ், எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கடுத்தது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது இது வரையிலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நவ் ஆஃப்டர் தட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்புட் அண்டு அவுட்புட் ஃபங்க்ஷன், எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங் கோடுக்கு இன்புட் கொடுக்குறது, அவுட்புட் கொடுக்குறது அண்டு அதெல்லாம் நம்ம இப்போது எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? நவ் a program need to interact with the user to accomplish the desired task. The desired task பார்த்தீங்கன்னா program need to interact with the user to accomplish a desired task. ஒரு ஒர்க்கை நான் கம்ப்ளீட்டேஷன் பண்ணணும், ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா interact with the user and the compiler for Python எப்படி ஒர்க் ஆகணும். அதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் என்ன இன்புட் வேல்யூ கொடுக்குறனோ அந்த இன்புட் வேல்யூ ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்ப அகைன் எனக்கு ரிட்டனாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். திஸ் கேன் பி அச்சீவ்ட் பை யூஸிங் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் ப்ராசஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன், ரெண்டு மெம்பர்ஸ், இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ அதில் நம்மளுடைய ப்ரோக்ராமில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். The input function helps to enter data at runtime
அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் த டேட்டா அட் ரன் டைம் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரன் டைம் ஆஃப் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பை த யூசர் அண்ட் த அவுட்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பை த யூசர் அவுட்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லவும் முடியும். ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்குறது, எப்படி வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓகே. நவ் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ எ ப்ரோக்ராம் நீட் டு இன்ட்ராக்ட் வித் த யூசர். எ ப்ரோக்ராம் நீட் வித் இன்ட்ராக்ட் வித் த யூசர் to accomplish a desired task. To accomplish a desired task. A desired task or process அப்படின்னு சொல்ல முடியும். So this can be achieved using input output functions. இதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் த இன்புட் அண்ட் another ஒன் இஸ் த அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குங்க உங்களுக்கு. The input function helps what is the use of அல்லது define input output function கேட்கலாம். ஸோ அதுக்கு இது வரைக்கும் ரைட் பண்ணோம். The input function helps to enter data at run time by the user and இந்த input அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா run time by user and the output function print. Output function அப்படிங்கிறது எதுக்கு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு. is used to display the results of the program on screen after execution. After execution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to display the results of the program on the screen after execution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. of the program of the screen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now after that print function அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த print function என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ in Python print function is used to display the result on the screen. Used to display on the result on the screen. It is a very important. So dash function used to display the results on the screen அப்படிங்கிறப்போ you can use in the print function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த print functionக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு syntax இருக்குது. ஸோ you can use in the syntax as a print அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ after that next one process அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா print string அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த print அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஈவன் ஆல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி C++ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எவரி கோட் வித்தின் இன்சைட் ஃபார் ஆல் த கண்டென்ட் இட் வில் பி விசிபிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த print அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. string to be displayed as output print variable. print string to be displayed as output variable. print string 1 string variable, string 2 variable, string 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்டோடைய ப்ராசஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. another one எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிவிங் எ மெசேஜ் ஃபார் வெல்கம் டு பைத்தான் programming welcome to Python program. So for one variable x equal to 5 y equal to 6. So after ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா z அப்படிங்கக்கூடிய வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி the value as level. now you can use in the print option. ஸோ இந்த print அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா print the sum is z அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. the sum equal to level print the sum of x and y is z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the sum of 5 and 6 is giving us. the print evaluates expression before printing it on the monitor. இந்த print அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா evaluate the expression before on the monitor. என்னுடைய மானிட்டரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. the print displays an entire statement which is specified within print. you can use in the operator as comma அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த கமா யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். used as separator in print to print more than one item அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டோ மோர் தென் ஒன் ஐட்டம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் இஸ் a symbol used to print the more than one number of items அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா input function. So இந்த input function in Python, input function is used to accept the data as input at runtime. Accept data as input at runtime. Accept data as input at runtime. The syntax of input syntax என்னன்னு பார்த்தீங்கன்னா input as a parenthesis. So that is a syntax for input அப்படின்னு சொல்ல முடியும். Now variable equal to input, the double quote are used for giving a value as script or process அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி ப்ராசஸில் நம்ம வேல்யூவாக இன்புட்டாக கொடுத்துக்கிறோம். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டி ஆஃப் ப்ராசஸாக உங்களுக்கு இன்புட்டில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஆகும்போது என்னென்ன ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும், என்ன மாதிரி மெத்தடாக ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சின்டாக்ஸ் அப்படிங்கிறத யூ கேன் நோட் இட் டவுன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சின்டாக்ஸ் இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.